Hi friends, welcome back to Jeptech Studio. நீங்கள் அந்த வீடியோவில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோடைய பர்த்டே பேனர் எப்படி PicsArt அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணுற PicsArt அப்ளிகேஷன் அது அப்புறம் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் PNG அது எல்லாமே டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோக்கான லிங்க் போஸ்ட் பண்ணது கீழே தந்துடுவேன். நீங்கள் மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும். இதில் ஒயிட் பேக்ரவுண்ட்னு இருக்குல்ல, அதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு டூல்ஸ் ஆப்ஷனில் க்ராப், ஓகேவா? க்ராப்பில் 3:2 ஆப்ஷன், ஓகே, அதை கொடுத்துருங்க. இப்போது நான் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா, ஆட் ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டு இதில் க்ராப் ஆப்ஷன் போய்டுங்க. க்ராப் ஆப்ஷன் போய்ட்டு 3:2, ஓகேவா? 3:2 இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு க்ராப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நீங்கள் சைஸை மினிமைஸ் பண்ணிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை ட்ராக் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த ப்ளூ சைடு இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணுறேன், ஓகேவா? ஃபிட் பண்ணிட்டோன்னே ஆட் ஆப்ஷனில் இன்னொரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அது அந்த வெள்ளை கோடு தெரியுதான் செய்யும், அது ஒன்று. ஓகே, இந்த ஃபோட்டோ எதுக்குன்னா கீழே இங்கே செட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேங்க. கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் யூஸ் இருக்கும், ஓகேவா? இதில் தான் டார்க் ப்ளூ செட் பண்ணிங்க, ஓகேவா? செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க, ஓகே. இப்போ உங்கள் லேயர் ஆப்ஷன் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் அப், மூவ் டவுன், டூப்ளிகேட்னு இருக்கும். அது டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணுறேங்க, ஓகேவா? டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க, ஓகே. இப்போது அதே தான், ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் திரும்பி அந்த யூஸில் ப்ளூவிலே அந்த லைட் ப்ளூ, ஓகே, அதோட கொஞ்சம் லைட்டான ப்ளூ எடுத்துடுங்க, ஓகேவா? எடுத்துகிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக, ஓகேவா, அங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆட் ஃபோட்டோ, இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ப்ளூ கோடு இருக்குல்ல, அது மேலே தெரியும்னா இந்த லேயர் ஆப்ஷனுக்கு எரேசருக்கு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதில் மூவ் டவுன் ஆப்ஷன் 2 வாட்டி கொடுங்க, ஓகேவா? ஓகே, இந்த இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து லேயர் ஆப்ஷனில் மூவ் டவுன், ஓகேவா, கொடுத்துருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கரெக்டாக. சைஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓகே. இப்போது அடுத்து லைட் PNG இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும் சைடில், ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதில் ஸ்க்ரீன் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் கொடுத்துட்டு, ஓகேவா, அதை இந்த பெரிய ஃபோட்டோ இருக்குல்ல, அது கீழே மூவ் ஒன்று கொடுத்தீங்கன்னா இப்போ கீழே மூவ் ஆகிடுச்சு. அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிக்சல் லேபில். நீங்கள் இதில் டைப் பண்ணுறதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி புரியாது, அதனால் நான் உங்களுக்கு PNG-யாக இம்போர்ட்டே பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? அதை மேலே எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஓவர்லேன்னு கடைசிக்கு ஃபஸ்ட் ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் பிளெண்டில் நார்மல்லே வச்சுக்கோங்க, ஓகேவா? நார்மலில் வச்சுட்டு அது மேலே வரப்போ லைட்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க, ஓகேவா? லைட்டாக ஓகே. அடுத்து
அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேர் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே பார்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு திக்னஸ் லைட்டாக கம்மி பண்ணுறாங்க. இதில் கலர் ஆப்ஷன் தெரியாது. ஓகேவா? ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃபோட்டோ இங்கே சைடில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிஎன்ஜி கீழே. ஓகேவா? நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு சும்மா ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? உங்கள் இமேஜை நீங்கள் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜ் எத்தனை இமேஜ் வேணால் லைனாக ப்ளேஸ் பண்ணிங்க. ஓகேவா? அந்த இடத்துல உங்களுக்கான இமேஜ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் இன்னும் ஜேபி டெக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இதேமாரி ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.